வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் சாதம் பார்க்கலாம். டக்குன்னு ஒரு ரைஸ் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். கத்திரிக்காய் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கடுகும் ஜீரகமும் போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சோடனே ஒரு 5-6 பல் பூண்டு அது போட்டுக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிடும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. டக்குன்னு இன்றைக்கி குழம்பு வைக்காத எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் ரைஸு. அதனால் இதே மாதிரி தாளித்து வதக்கி வச்சிடலாம். கத்திரிக்காய் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் செஞ்சு சாப்பிடுவேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஈஸி அண்ட் சிம்பிளுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவு கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வேக நல்லா இருக்கா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். இதில் தேவையான அளவு உப்புங்க. இது நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட போகிறேன் நான். அதுக்காக தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிடலாம். இந்த கத்திரிக்காய் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு காரம். இதில் நம்ம ஒருத்தர் தான் சாப்பிட போகிறோன்றதால கம்மியாக காரம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் தான். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். உப்பும் போட்டுட்டோம், மிளகாத்தூளும் போட்டோம். நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இல்லை நமக்கு தேவையான அளவு சாதம் போட்டு பரட்டிடலாம். ஒரு ஆளுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரைஸ் போட்டு நல்லா பரட்டிடலாம். இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக, நல்லா சிம்பிளாக, டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு ஸ்பூன் நெய் விட போகிறேன். இல்லை, ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டு போட்டு. ரொம்ப ஆயில் எல்லாம் சேர்க்கறதுக்கு உடம்பு கெடுதி. அதனால் நான் கம்மியாக தான் சேர்ப்பேன் எப்பயுமே. இது ஒருத்தருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியே வெண்டைக்காலை செய்யலாம், வாழைக்காலை செய்யலாம், உருளைக்கிழங்குல செய்யலாம், முருங்கைக்காலை செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இதில் அவ்வளோவா மசாலா நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் காலிஃப்ளவர் இந்த மாதிரிலாம் செய்யும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்க்கலாம், இல்லை சோம்பு கொஞ்சம் சேர்க்கலாம். இதில் அப்படி தேவையில்லை. ஜீரகமும் கடுகும் மட்டும்தான். நம்ம ரைஸு, கத்திரிக்காய் ரைஸ் எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் ரைஸ் எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையான கத்திரிக்காய் சாதம் ரொம்ப எம்மியாக ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷும் ஒன்றுமே தேவையில்லை. இந்த கத்திரிக்காய் தொட்டுட்டே நீங்கள் சாப்பிட்டுடலாம். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சமையல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்குங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.